தேவ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தம் ஒரு நாள் குறுக்கிடும். அந்த தேவ சத்தம் நாம் கேட்டு முழுமையாக படிக்கிறோமா? அது தேவன்படியே நாம் நடக்கிறோமா? ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் ஆதியாகமம் 12 ஆபிரகாம் 5 வயதை தொடும் பொழுது சத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது. ஆபிரகாமை அழைத்து உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டையும் கானான் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது வரைக்கும் தான் இஷ்டப்படி வாழ்ந்திருக்கிறார். அவர் குறித்து யோசுவா 24 என்ன தேராகு ஆபிரகாமுடைய அப்பா தேராகு நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர் 75 வயசு வரைக்கும் கடவுள் தெரியாது. 75 வயசு ஆபிரகாம் தொடும் பொழுது தேவ சத்தம் வந்தவுடன் ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படுகிறார் பாருங்க. 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறுகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது போகும் என்று அறியாமல் புறப்பட்டு போறோம்னே தெரியாது. செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி அந்த போய் சொல்லிடுது பாருங்க. ஆபிரகாமுக்கு படியே அவன் புறப்பட்டு போனான். 4ஆம் வசனம், அவர் என்ன சொன்னார் அதன்படியே புறப்பட்டு போனார். அப்படி கீழ்ப்படிந்து போகும்பொழுது அவருக்கு ஆசீர்வாதம் வந்து பாருங்க. கடவுள் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல ஆசீர்வாதம். முதல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2 வகையான ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். எதனால் இந்த ஆசீர்வாதம்? இந்த 4ஆம் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் பொறுப்பான். முழுமையாக 100% கீழ்ப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை முழுசா நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை ஏனோ தானோ பாதி தான் ஆண்டவரை நான் கீழ்ப்படிவேன், மீதி நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன். அந்த ஒன்றுமே தெரியாத தேசம், வழி தெரியாது, திசை தெரியாது, நீ அந்த நாட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே ஆபிரகாம் ஆண்டவர் படியே கீழ்ப்படி போகும் பொழுது ஆசீர்வாதம் ஆபிரகாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சத்தம் இடைப்படும் பொழுது முழுமையாக நம்மை நமக்கு மென்மேலும் கிடைக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார்.